வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதந்தோறுமாய் தலைமை சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் பாராட்டி வருகிற இந்த மாபெரும் கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சபைகளுக்கும் முதன்மையாக இருக்கிற தலைமை சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் 6 நாட்கள் வேலை செய்து இரவிலே பலவீனத்தோடு உறங்கி அதிகாலையிலே கர்த்தர் உங்கள் யாவரையும் பலப்படுத்தி அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்திலே வந்திருப்பது அவருடைய கிருபை. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனாலும் காலையிலே அவரை தேடி வந்து ஆராதனை செய்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இந்த நாளுடைய செய்தி கிருபையே, தேவ கிருபையே, எல்லாம் தேவனுடைய கிருபையே. கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்த வேத பகுதி நாம் அனைவரும் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். அதில் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இப்பூமியிலே வாழுகிறோம். நிர்மூலமாகாதிருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா இந்த நாள், இந்த நிமிஷம் நம்முடையது அல்ல. எத்தனை பேர் நீங்கள் இரவிலே உறங்கும் போது நான் காலையிலே நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்பிக்கையோடு நாம் உறங்குகிறோம்? இல்லை. காரணம் என்ன? இஸ்ரவேலை காக்கிறவர் உன்னை உறங்காமலும் தூங்காமலும் அவர் பாதுகாக்கிறதுனாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எதை நாம் கிருபை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம்? எதை நாம் கிருபை என்று சொல்லுகிறோம்? பிரியமானவர்களே, பணம், செல்வம், இதை கிருபை என்று சொல்லுகிறோமா? இதெல்லாம் கர்த்தர் இருந்தால் தான் வரும். இல்லாததை அவர் இருக்க செய்கிறது. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய கிருபையை குறித்து அநேக வேத வசனங்களை நம்முடைய திருச்சபையில் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் அனைவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக கிருபையை குறித்து வசனங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இருக்குது, நம்முடைய வாயின் வார்த்தையில் இருக்குது. அம்மா எப்படிமா இருக்கிறீங்க? ஐயா எப்படியா இருக்கிறீங்க? ஐயா கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். மிகவும் நன்று. ஆனால் நம்முடைய கையில் ஏந்தி கொண்டிருக்கிறதான வேதத்திலே கிருபையை குறித்து ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, வருஷத்தின் ஆரம்பத்தில் பைபிள் கார்டு, நான் அப்படி தான் சொல்லுவேன், பைபிள் கார்டு. சில பேர்லாம் அது வாக்குத்தத்த வசனம், அந்த பைபிள் கார்டு கொடுப்பாங்க. அதில் கிருபைன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்குது கிருபை, கரத்தில் இருக்குது கிருபை, என் வாயில கூட கிருபைன்ற வார்த்தையை நான் சொல்லுறேன். ஆனால் என் இருதயத்திலே கிருபை இருக்கிறதா? கர்த்தருடைய கிருபை இருந்தா என் வாழ்க்கை, என் நிலைமை இப்படியா இருக்கும்? கர்த்தருடைய கிருபை இருந்தா எனக்கு வேலை கிடைக்காம இருக்கும். கர்த்தருடைய கிருபை எனக்கு இருந்தா எனக்கு பிள்ளை பெறாமையா இருக்கும். கர்த்தருடைய கிருபை இருந்தா நான் செய்கிற வேலை ஸ்தானத்தில் எனக்கு இன்கிரிமெண்ட் இல்லாமையா இருக்கும். ஆம், கர்த்தத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல பிரியமானவர்களே, வீண் பேச்சினாலோ பெருமையினாலோ தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது விசுவாசத்தினாலே உண்டானது. பாடல், ஆயிரக்கணக்கான பாடல்கள் கிருபையை குறித்து இருக்கிறது. நாம் பாடல் பாடுவதனுடைய நோக்கம் என்ன? பாடல் பாடுவதனுடைய நோக்கம் என்ன? இப்போ சாதாரணமாக பாடுறதுக்கும் ஆராதனை பண்ணவன் தம்பி அருமையாக பண்ணார். நான் மெய் மறந்து ஆண்டவர் ஆராதித்தோம். ஒரு சிலர் 5:30 மணிக்கு வர முடியாதவர்கள் கிருபை பெற்றவர்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி முடிகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றவர்களா? ஜெபிக்காமலும் வேதத்தை வாசிக்காமலும் வாழுகிற வாழ்க்கை அது கிருபை பெற்ற வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இருக்குமா என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாய் ஜெபிக்காதவருடைய குடும்பத்தில் எப்படி கிருபை பெருகும்? இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடி ஓடி வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கிருபை காணப்பட வேண்டும். இரக்கம் என்பது வேறு, தயவு என்பது வேறு. போதிக்கவோ வசனத்தை சொல்லவோ உங்கள் மத்தியில் நிற்கவோ நான் தகுதியற்றவன் அல்ல. நான் ரொம்ப மிகவும் படித்தவனும் அல்ல, நான் செல்வந்தனும் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால் எங்கேயோ இருந்த என்னை ஆண்டவர் சிறு வயதிலே தெரிந்து கொண்டு தம்முடைய 19வது வயதில் ஊழியத்துக்கு அழைத்து ஊழிய பயிற்சி பெற்று இன்னைக்கு 15வது ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விலகாமல் இருக்கிறேனே. நான் எப்பவுமே நினைப்பேன், இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் பார்த்து ஓடிவிடாமல் நான் ஏற்றுக்கொண்ட சபையிலே என்னை அழைத்து ஊழியத்தை பயிற்றுவித்த சபையிலே நான் மரிக்கிற வரைக்கும் இருக்கிறேன் பாருங்க. அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை பார்த்தா அந்த இங்கே விட அங்கே ஏசி போட்டிருக்கிறாங்க அந்த சர்ச்சில். 5 மணி ஏசி. இப்போ இந்த குளிர்லேயே நம்மளால் உட்கார முடியல. அந்த சர்ச்சில் ஏசி போட்டிருக்கிறாங்க, பொருள் கொடுக்குறாங்க. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியும், மறுபடியும் ஓடி தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிற போது ஐயா சொல்வார், மாடு எங்கே தான் போய் சுற்றினாலும் கடைசி எங்கே வரணும்? தான் தொழுவதுக்கு தான் அது வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக அப்படி சென்ற ஆடுகள், சபை விட்டு போன ஆடுகள் எல்லாம் திரும்பி வரப்போகிறது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு இந்த நிமிஷம் உலகத்தில் நடைபெறுகிற செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்தது.
4 வருஷம் ஒரு நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, 1 வருஷமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, சில மாதங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், உங்களையும் என்னையும் தேவன் அப்படி தவிக்க விடலை. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. காசா மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள். ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் இப்படி கண்ணின் மணி போல தம்முடைய கிருபையினாலே அவர் பாதுகாத்து இந்த வருடம் இந்த 9வது மாதத்து 21வது நாள், இந்த மாதத்தின் 21 நாட்கள் நமக்கு அவர் தமது ஜீவனை தந்து, ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஜெயம் பெறும்படியாக, உபத்திரவத்திலிருந்து, கண்ணிலிருந்து, பாடுகளிலிருந்து அவர் ஜெயம் கொள்ளும்படியாக தந்த அந்த கிருபையை இன்னைக்கு அநேகர் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த கிறிஸ்தவ போதகர் தயானந்தன் அவர் தான் இப்படி சொல்வார்கள், ஆண்டவரே, நீங்க என்ன இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியிலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்முடைய திருச்சபையில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஒரு சோதர கூட்டத்தில். தயானந்த ஐயா அவர்கள் சிலுவைப்பட்டிருப்பார், பெரிய சிலுவைப்பட்டிருப்பார். அவர் சொல்லுவார், செய்தியை கேட்கல உன்னை சிலுவையில் தூக்கி அரைஞ்சிட வேண்டுவார் நகைச்சுவையா. நீங்கள் யாரும் செய்தியை கேட்கல, உங்கள் சிலுவை போட்டிருக்க பாரு, சிலுவையை தூக்கி உங்களை அரைஞ்சிட வேண்டுவார். அந்த ஐயா சொல்கிறாரு, ஆண்டவரே, இந்த பூமியிலிருந்து நீங்கள் என்னை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது ஆசீர்வாதம். இந்த பூமியிலிருந்து நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அது ஆசீர்வாதம், துன்பத்தோட இருந்து அங்கே. ஆனால் இந்த பூமியில் நீங்கள் என்னை இந்த பூமியில் நீங்கள் என்னை வச்சிங்கன்னா உமக்கு நான் ஆசீர்வாதமாய் வாழ்வேன் ஆண்டவரே. அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிருபை என்பது நல்லா கவனிங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவனை ஒருவன் என்ன பண்ணிடலாம், ஜாமீன் கட்டி வாங்கிடலாம். ஆனா பாவத்திலும் சாபத்திலும் அழிவின் விளிம்பிலும் அழுகிலும் கண்ணீரிலும் இருக்கிற ஏதோ ஒரு புறஜாதியாரை நல்லா கவனிங்க, மரணத்துக்கு நேராய் உங்களுடைய சுவிசேஷமானது அங்கே சென்று ஒருவருடைய உள்ளத்தை மாற்றுகிறது. பார்த்தீங்களா, அதுதாங்க கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்த ஜனம் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்ம மேல வச்ச அந்த கிருபையினால தான் இங்க வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது, நமக்கு வாழவும் தெரியாது. நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் 41 ஆண்டு காலம் திருச்சபையில், நம்முடைய திருச்சபையில் நீங்கள் அங்கம் வகிக்கலாம், 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள். ஆனால் நீங்கள் 40 ஆண்டுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வினுடைய நிலைமை என்ன, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வின் நிலைமை என்ன, 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் உங்களுடைய நிலைமை என்ன? எப்படி யோபு முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆண்டவர் இரட்டத்தனையை ஆசீர்வச்சிருக்கிறதோ அதுபோல ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில், நான் சபையினிடத்தில், சபை விசுவாச இடத்துல சொல்லுவேன், ஆண்டவர் இந்த 39வது வயதில் எனக்கு ஒரு நன்மையை கூட குறைவா வைக்கல, எல்லாம் செஞ்சுட்டார் அவர். நான் ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களுக்கு சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், நான் 3 லட்சம் ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய் கடனை நான் அடைச்சிருக்கிறேன். இத்திருச்சபையில் அங்கம் வகிக்கிற ஊழியக்காரனாய் இருக்கிற நான் 3.5 லட்சம் ரூபாய் கடனை நான் அடைச்சிருக்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன், நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. என் கடன் பிரச்சனை அந்த 3.5 லட்சம் ரூபாய் காலம் நல்லா கவனி, 8 திருமணமாகி 8 ஆண்டுகள்ல இந்த 3.5 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு பெருசா தெரியல. எனக்கு யாரும் கொடுத்தும் உதவல, நான் யாருக்கு என் உறவினர்லாம் போய் நிக்கல, நான் நின்னதெல்லாம் ஜெபத்துல.
உண்மையிலே பிரியமானவர்கள், என்னுடைய வருமானம் குறைவு தான், ஆனால் நிறைவான தேவனை நடத்துகிறார். ஒன்றும் எனக்கு அவர் வைக்கல, எல்லாமே எனக்கு. வீடு கொடுத்துருக்கிறார், மனைவி கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், 3 வேளை நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன். அவருக்காக நான் எதுவுமே இதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் நிற்பது அவருடைய கிருபையினால். எத்தனை பேர் ஒத்துக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கெட்டில் 10,000 ரூபாய் பணம் இருந்தாலும் சரி, அதை பத்திரமா கொண்டு செல்கிறது. நல்லா கவனிங்க, பத்திரமா கொண்டு செல்லுனா கர்த்தர் இருந்தால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மரணங்கள் மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, இளம் வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஒரு அம்மா, சபையில் இருக்கிற ஒரு அம்மா, 55 வயது. அவங்களுக்கு இருந்த கிருபை என்ன தெரியுமா? ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸ்ட்ரோக் வந்து லெஃப்ட் காலும் லெஃப்ட் கையும் இயங்காது. நான் நடந்த உண்மையை சொல்கிறேன், கதை விடலை, நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். அந்த தாயார் பேர் மரியாள். அந்த தாயார், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னன்னா, வென்டிலேட்டரில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அந்த தாயார் இருக்கும்பொழுது அவருடைய என் கை அவர்கள் பிடித்து கொண்டு அழுதார்கள். நான் ஒரு இடத்துல சொன்னேன், அம்மா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்து சபையில் சாட்சி சொல்லுவீங்க சொன்னேன். நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே, அவர் சுகம் பெற்று ஆண்டோடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை என்று அவங்க பார்க்கல, மழைன்னு பார்க்கல, அவங்க வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. மழைன்னு பார்க்கல, வெயில்னு பார்க்கல. ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க, நல்லா கவனிங்க, பக்கவாதம் வந்தவங்க, நடக்க முடியாதவங்க, அந்த குடும்பத்தில் அந்த தாயார், எதை நீங்கள் கிருபைன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் செல்வத்தையா, காரையா, வீட்டையா? எது கிருபை? இன்றைக்கு இந்த பொழுதிலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பதா கிருபை. யார் வீட்டு டிவியில ஆண்டவருடைய பாடல் போகிறதோ அதுதான் கிருபை பெற்ற வீடு. யாருடைய வீட்டிலே, நன்றாய் கவனிங்கள், எந்த குடும்பமாக 365 நாட்களும் செபிக்குதோ அதுதான் கிருபை பெற்ற குடும்பம். ஜபமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த அம்மாவை பார்ப்போம், வயசானவங்க இப்படிதான் நடந்து வருவாங்க, தாங்கி நடந்து வருவாங்க. மேக்சிமம் 1/2 கிலோமீட்டராவது இருக்கும் அவங்க வீட்டுக்கும் சர்ச்சுக்கும். அவங்க 2வது தெரு வந்து வரணும். அவங்க தெருவில் நடந்து போனால் என்னாலே நடந்து போவேன், ஆனால் அவ்வளோ தண்ணி நிற்கும். கர்த்தர் செய்த நன்மையை அவர்கள் மறக்கலை, ஓடி வருவார்கள். அந்த கிருபை அவங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல சுகம் இருக்கிறது, நல்ல பலன் இருக்கிறது. ஜெபிக்க, துதிக்க, அவர் ஆராதிக்க வேதம் சொல்லுகிறது அல்லவா, உன் முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து என்று சொல்லி. ஆனால் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில், நம்ம எத்தனை பேர் காலையில் எழுந்து ஜெபித்துட்டு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம்? எழுந்தோம், குளித்தோம், பவுடர் அடித்தோம், வந்து உட்காந்துட்டோம். இது கிருபெல்லாம் கிடையாது. இதனால் கிருபை வராது. வந்துட்டு சபைக்கு வர்றதுனால கிருபை வரவே வராது. வந்து அப்படி என்ன பண்ணிடுது, வந்த வண்ணமாகவே. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நாங்கள் வந்த வண்ணமாக போகக்கூடாது ஆண்டவரே. தேவ சாயலை, தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவானவரை தேடி வந்தவங்க எல்லாரும் ஒரு பலத்தோடு, ஒரு சுகத்தோடு, ஒரு பிரசனத்தோடு தான் கடந்து போனார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் போகிற போது எதை கொண்டு போக போறீங்க? ஆண்டவரே என் கூடவே இருங்க அப்பா. ஒரு சின்ன பாப்பா பாடுவாங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வலது பக்கத்திலே ஆண்டவர் நிழலாய் இருக்கிறார்? எத்தனை பேருடைய பக்கத்திலே பிரச்சனை நிழலாய் நிற்கிறது, வியாதி நிழலாய் நிற்கிறது? இந்த வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே 3வது வாரம் அனகாபத்து திருச்சபையிலே, சதாந்தபுர திருச்சபையிலே மிஷனரி வாரமாய் நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோமே.
ஆண்டவரே, கிருபை என்கிற வார்த்தையை குறித்து மக்களோடு பேசுங்க என்று சொல்லி இருக்கீங்களா ஆண்டவரே? ஊழியக்காரனை இதை குறித்து பேசு. எதை கிருபை என்று என் ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அதுவல்ல கிருபை. அவரை வந்து முழு மனதோடு பெர்க்மன்ஸ் பாடுவார். எத்தனை பேர் அதை உணர்ந்து பாடுறீங்களோ எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே அந்த பாட்டை உணர்ந்து தான் பாடுவேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை. பிரியமானவர்களே, நீ நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் இசை வாசிக்கிறாங்க, நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க. சில பேர்லாம் வாசிக்காமே இருக்கிறீங்களே. அதிகாலையில் பைபிள் வாசிச்சா சமூகத்தில் தைரியமா, இதே இடத்துல நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதே இடத்துல இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. ஊழிய பயிற்சியில் 2010ஆம் ஆண்டில் ஊழிய பயிற்சியில் நான் வருகிற போது நான் சாட்சியின் சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். 136வது சங்கீதத்தை தப்பாக வாசிச்சு இதே சபையில் 136வது சங்கீதத்தை பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே பயம் எல்லாருக்கும் ஏற்படும் இல்லை? 19 வயது வாலிபன், ஆண்டவரே ஊழிய பயிற்சிக்கு வந்த எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல ஆண்டவரே. இந்த சபையில் 40 வருஷம் 30 வருஷம் இருக்கிற ஆண்டவர், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல ஆண்டவரே. நான் ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் வேதத்தை சரியா வாசிக்காம போயிட்டேனே. நான் சொல்லுகிற வார்த்தையை மறுபடியும் சொல்லக்கூடிய திக்குவாய். எனக்கு நல்லா தெரியும், ஆண்டு எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறேன், எனக்கு தெரியும். மைக்கெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. மைக்ல பேசினாலும் வெறுவாயாய் பேசினாலும் 1000 பேர் இருந்தாலும் என்னுடைய சத்தம் அவருடைய செவியிலே துணிக்கும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. நம்ம எதுல நம்முடைய சத்தத்தை காண்பிப்போம்? நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் சொல்ற முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு. எதுல தெரியுமா அதை நான் காமிப்போம்? கர்த்தருடைய சமூகத்தில் இதை காண்பிக்க மாட்டோம். சண்டை போடும்போது, கணவன் மனைவி சண்டை போடும்போது தான் முழு பலத்தோடு. நீங்கள் கர்த்தருடைய கிருபையிலே பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிருபை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6 8வது வசனத்தை 7வது 8வது வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியை நிர்மலமாகும்படியாக, பூமியில் இருக்கிற மக்களை அழிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் பூமியின் குடிகள் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் நிர்மலமாக்கும்படியாக, அழிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் 9வது வசனத்தை வாசிங்களேன்.
தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் நோவா. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஒரு சிலருக்கு எம்எல்ஏ கண்ணில், அப்புறம் ரெக்கமெண்ட், அவர்கிட்ட இருந்து அந்த ரெக்கமெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா எங்க போனாலும் நான் இருக்காது, தடையே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே உனக்கு உதவிகள் வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நோவாவுக்கோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவர் படைத்தார். பூமியின் சந்ததி பெருகிருந்தது, மக்கள் பெருகிருந்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிருந்ததை ஆண்டவர் பார்த்தார். அதனாலே அவர் அழிக்க சித்தம் கொண்டு விட்டார். சொல்றாங்க 2030க்குள்ள பீச்சுக்கு ஓரமாக இருக்கிற பகுதியெல்லாம், அண்டார்டிகா பகுதியில் இருக்கிறதான அந்த பனிக்கட்டிகள் அது உருகி வருகிறதுனால கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்து கடலோரம் இருக்கிற பகுதியிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அழிந்து போகும் என்று சொல்லி, நம்மளும் கடலோர பகுதியில் தான் இருக்கிறோம். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கிறோம். ஆனாலும் நம் வாழுகிற நாட்களில் நோவாவை போல இப்பொழுது நாம் வாழுகிற இந்த காலத்தில் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. இந்த நிழல்காலத்தில் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ போறீங்களா? இன்னும் ஜெபிக்காமலே இருக்க போறீங்களா? இன்னும் வேதத்தை வாசிக்காமலே இருக்க போறீங்களா? 52 வாரம் சபைக்கு வராமலே இருக்க போறீங்களா? 52 உபவாசத்துக்கு வராமலே இருக்க போறீங்களா? எது கிருபை? அப்படி சமூகத்தை நாடுவது. தம்பி வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். 5:25 நான் இப்படி தான் சொல்லுவேன், 5:15 மணிக்கு வரவங்க தான் அவரை தரிசிக்க முடியும். 5:45 6 மணிக்கெலாம் வரவங்க தரிசிக்க முடியாது, போயிடுவார். இப்போ நோவா கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. நம்மை போல தாயின் வயிற்றிலே ரத்தமும் சதையும் நரம்புமாய் பிறந்த ஒரு மனிதன் அவன் வாழுகிற போது கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவன் வாழுகிற போது கிறிஸ்தவனாக வாழ்ந்தான், தேவ பிள்ளையாக வாழ்ந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். நீங்கள்லாம் யாரு? நான் கிறிஸ்தவன். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கிறிஸ்து அன்பானவர், கிறிஸ்து இரக்கங்குணம் உள்ளவர், கிறிஸ்து கொடுக்கிறவர். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பது அவருடைய கிருபை. நம்முடைய ஜீவன் இங்கே இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. நம்முடைய ஜீவன்லாம் எப்போ போக வேண்டியது. ஒரு பக்தன் விதமாக நீங்க மட்டும் இல்லைன்னா எப்போ நான் மறைஞ்சிருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே ஜனங்கள்லாம் போயிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் நம் அனைவருடைய ஆத்துமாவை காப்பாற்றி அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமது கிருபையின் நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து இடையிடையே நான் கொடுக்குற டிப்ஸ்லாம் நீங்கள் சிந்தையில் வச்சுக்கணும், குறிப்பெல்லாம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் 7 காலங்கள். இந்த 7வது காலம் தான் என்னன்னா கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் அவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் நாட்களை பயன்படுத்தாம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, சபைக்கு வராம, வெளியே சென்று ஊழியம் செய்யாம, வீட்டில் ஜெபம் பண்ணாம, பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்காம பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு இப்பொழுது அதை மறந்துருங்க. இதெல்லாம் செய்யாம அங்க போக முடியாது. நோவா தன் தேவனோடு சஞ்சரித்தான். தன் தேவனோடு தேவன் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கப்பல் கட்டுகிற அந்த பேழையை கட்டுகிற போது கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே நோவா செய்தான். வேதம் என்ன சொல்லுவது அதன்படி வாழணும் நம்ம வாழ்க்கை. நம்ம தான்
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பழத்தை சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னு சொல்றார். அப்புறம் அவர் எதை சொல்றாரோ, வேதத்தின் மூலமா எதை சொல்றாரோ அதை கேட்டு கீழ்ப்படிதான் கிருபை பெற்றவர்கள். நோவா தன் வாழ்ந்த காலத்தில் அவன் உத்தமன் நீதிமானமாய் இருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய கண்களில், மனுஷனுடைய கண்களிலே அல்ல, கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள இருக்குதா இல்லை தற்பரிசோதனை செய்யல. எனக்கு தாவீதை ரொம்ப பிடிக்குங்க, தாவீதை ரொம்ப பிடிக்கும். அவர் அடிக்கடிக்கு செக் பண்றார். என் ஆத்துமாவே, நம்மளாம் முடிவுக்கு சபை ஆராதனை முடிஞ்சிருத்துக்கு அடையாளமா என் ஆத்துமாவே சொல்லுவான். ஆனா அடிக்கடி கேட்கிறார், என் ஆத்துமா ஜெபிக்கிறியா, என் ஆத்துமா வேதத்தை வாசிக்கிறியா, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் திங்குகிறாய்? இனி யாரும் என்ன பண்றது இல்லை, பிரச்சனையை புலம்பிட்டு தான் இருக்கிறோமே கண்டி, பிரச்சனையை பார்த்து புலம்பி கொண்டிருக்கிறோமே. பண பிரச்சனை தான், வேற எதுவும் இல்லை. டைரக்டாக சொல்றேனே, புலம்பி கொண்டிருக்கிறோமே அன்றி அதற்காக ஜெபிக்கிறது இல்லை, அதற்காக ஆத்மாவை ஆத்மாவோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுகிறது இல்லை. இந்த நோவா வித்தியாசமான ஒரு மனுஷன், நம்மளை போல அல்ல. நோவா நம்மளை போல அல்ல. ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் டக்குன்னு தன்னை மாத்திக்கல. அவன் ஆரம்பத்திலிருந்தே அவன் பிறந்தது முதல் நன்றாய் கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் 500 வயது ஆன போது கர்த்தர் அவனை என்ன பண்ற, அவனை போய் பேர் குறிப்பிட்டிருக்க. அந்த நோவா தன் தேவனுக்கு முன்பாக தன் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு முன்பாக அவன் நீதிமானாக உத்தமனாக வாழ்ந்து சென்றான். ஏங்க, நம்மளை பற்றிலாம் இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை குறித்து எப்போ நல்லதை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, இந்த அம்மா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் எப்போ சொல்லுவாங்க? நான் தமிழில் பேசுறது புரியுதா? எப்போ சொல்லுவாங்க நம்மளை பிடிச்சி நல்லதை பற்றி? நம்ம நல்லதை பற்றி கண்ணை மூடிட்டு இருக்கும்போது, இந்த ஐயா ரொம்ப நல்ல ஒரு சபைக்கு வருவார் இருக்கும்போது சொல்லணும். வாழறப்ப நல்லதை அவங்கள பற்றி ஆவிக்குறி நிலைமையை பற்றி சொல்ல மாட்டாங்க. அந்த அக்கா நல்லா தான் ஜெபம் பண்ணுறாங்க, நீ சொல்லி பாருங்களா, ஐயோ நம்மளை பார்த்து ஐயா நல்லா ஜெபம் பண்ணுற அவங்களுக்கு என்ன பண்ண ஒரு உற்சாகம் உண்டாகும். இந்த காலை வேளையில் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த காலையில் ஆண்டவருடைய அந்த பிரசனத்தில் அவருடைய முகத்தில் முய்கிறதே இல்லை. அவருடைய கிருபை காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை புதியவைகள். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் உங்க ஆத்மாவில் இருந்து கை தூக்குங்கன்னு சொன்னா, நேராக கை தூக்க சொன்னா கண்டிப்பா ஒரு சில தான் நீங்க தூக்குவீங்க. அதுதான் உங்க ஆத்மாவில் நான் ஆத்மாவோடு பேசி கொண்டிருக்கிறேன். அதிகாலை எந்த நன்றாக கவனிங்க, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்காத எந்த ஒரு காரியம் வாய்க்காது. எந்த ஒரு தொழிலும் வியாபாரத்தில் அது வருமானமே வராது. வேலையும் சீக்கிரமா ஓடாது. அதிகாலையில் எழுந்து, அதிகாலைனா மணி 6 மணிக்கு இல்லை, எஃப்எம்பியில் சொல்லுவாங்க பாருங்க, நம்முடைய ஐயாக்கெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க, 4 மணிக்கு நீ எழுந்துக்கிட்டீங்கன்னா நீ யார் ஞானி ஆயிடுவேன். 5 மணி எழுந்துனா நீ அறிவாளி. 6 மணிக்கு எழுந்தா நீ மனுஷன். சாதாரண உலகத்தில் இருக்கிறான் பாருங்க, காலையில் 6 மணிக்கு எதுக்கு எழுதுப்பான்? மலைக்கு ஓடுவான், கழனிக்கு ஓடுவான். 6 மணிக்கு மனுஷன். 7 மணிக்கு எழுந்து கொள்ளுகிறோம் யாரு? எரும மாடு, பஃபலோ தானே, கரெக்டா? நீ 6 மணிக்கு எழுந்திருக்கிறியா? அதிகாலை 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம்னா முதல்ல எழுந்துப்போம். நம்மளால தான் எழுந்துக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம கால் ஓடுது. ஆனா 5:30 மணிக்கு நம்மளால வர முடியலையே. அப்போ 4 மணிக்கு எழுந்து செபிக்கிறவங்க எத்தனை பேர்? 4 மணிக்கு செபிக்காதவன் கிறிஸ்தவனா? 4 மணிக்கு எழுந்து செபித்துட்டு வேதத்தை வாசிக்காதவன் கிறிஸ்தவனா? கிருபை பெற்றவனா?
இன்னைக்கு வந்திருக்கிறவங்களாம் கேட்கிறேன், நீங்க ஆதி காலத்துல எப்படி ஜீவிச்சீங்க? சபை ஆரம்பத்துல இங்க வாலிபரா இருந்து சகோதரா மாறி தாத்தாவா மாறிட்டவங்க கூட இங்க இருக்கிறீங்க. அந்த நாட்கள் இருந்த அந்த விசுவாசம் என்னுடைய ஆசனம் தெரியுமா பிரியமானவர்களே? எல்லா திருச்சபையில் என்னுடைய ஆசனம் தெரியுமா? ஆதியிலே கொண்டிருந்த அந்த விசுவாசம், அந்த ஜெபம், அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் திரும்பமாய் என் திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அதுதான் என்னுடைய ஆசை. ஆதியில் ஆண்டவர் எல்லா திருச்சபையின் நிலைமை யாருக்கு தெரியும்? இங்க வந்திருக்கிறவங்க நல்லா கவனிங்க. இங்க வந்திருக்கிறீங்க 50-60 பேர் வந்திருக்கிறீங்க. நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன், ஆனா கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். அந்த தேவன் நன்றாய் கவனிங்க. அந்த தேவன் திருச்சபையினுடைய கிரியைகளை பார்க்கிறார். நல்லா பிரயாசம். அவர் எப்ப சொல்றாரு சொல்ல நல்லா கவனிங்க. திருச்சபையை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் நல்லா சொல்றார், சூப்பரா சொல்றார். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா திருச்சபையை பற்றி சொல்லுகிறார். 2 திருச்சபையை பத்தி குறை சொல்ல, மற்ற 5 திருச்சபையை பத்தி குறை சொல்றார். கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை செய்யாத விசுவாசி, அவனுடைய விசுவாசம் அவனுடைய ஆத்மாவும் செத்ததாய் இருக்கிறது. நோவாவுடைய ஆத்மா அப்படிப்பட்டதல்ல. அவன் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய நோவா, அதிகாலை யாரெல்லாம் எழுந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவருடைய பிரசனத்திலே நாம் நிறைகிறோமோ அவர்களுக்கு கர்த்தருடைய கண்ணிலிருந்து கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 6 மணி ஷிஃப்ட் எழுந்து போவோம். எக்ஸாம் வந்துருச்சு, உங்க பிள்ளைங்கள படுக்க வைப்பீங்க 4 மணிக்கு. வந்திருக்கிற சகோதரர்களே, பணம் கட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்க வைக்கிற என் அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு ஒரு பிள்ளை அதே போல 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பிள்ளை எழுந்து ஜெபிக்க வைக்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ வாலிபர், கிறிஸ்துவ சிறு பிள்ளைகள் எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள்? அதிகாலையிலே காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்காம இருந்தா அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. ஆனா பாடுறோம், பாட்டலாம் கிருபை கிருபை கிருபைன்னு பாடிட்டு இருக்கிறோம். கிருபை வாயில மாத்திரமல்ல, சத்தத்தினால ஓசையிடுகிற கைத்தாளம் போல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அதிகாலையில, அந்த தம்பி பாடினார், அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தை சொல்லி பாடினார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. என் வாழ்க்கையில் சில வர வேண்டிய காரியங்கள்லாம் வராமல் இருக்குது, சில நல்ல காரியங்கள்லாம் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கிறது காரணம் உங்கள் அடிப்படையான அதிகாலை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுதான். அதிக 365 நாள் ஜெபிக்கிறான் பாருங்க, அவன் கிருபை பெற்றவன். சபை கூடி வரும்போதெல்லாம் கூடி வருகிறார்கள், அவர்கள் தான் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் வேத வசனத்தினாலே. பிறமையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற. தேவ மனுஷன் தேறினாக எந்த நற்கிரியை செய்யும் தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது வேத வசனம். அந்த வேத வசனத்தை கொடுக்கிற சபைக்கு நீ வரும்பொழுது கர்த்தருடைய கிருபை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவை போலவே இன்னொரு மனுஷனும் இருக்கிறான். அந்த நோவாவை தேவன் பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, ஆனா நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அழிக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க கிருபை. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அழிஞ்சாலும் ஆனா ஆண்டவர் நோவா மேல கிருபை, தன்னுடைய கண்களில் கிருபை கிடைத்ததினாலே நோவாவுடைய குடும்பக்கார யோசேப்பு, நன்றாக கவனிங்க. யோசேப்பு, நான் சொல்லி முடிக்கப்பட்ட ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போறோம். யோசேப்பு என்ன செய்தார்? நன்றாக கவனி. யோசேப்பு ராகேலுக்கு பிறந்த இந்த யோசேப்பு, நன்றாக கவனிங்கள், ஆரம்பத்தில் அவன் பிறந்தது முதல் தன் தகப்பனாகிய யாக்கோபினாலே அன்பு பாராட்டப்பட்டு கொஞ்சம் கூடுதல் அன்பு, கடைக்குட்டினா கொஞ்சம் கூடுதல் அன்பு இருக்கும். அதுபோல யோசேப்புக்கு தேவனுடைய கிருபை முதலாவது அவன் தந்தையின் மூலமாக கிடைத்தது. ஆனால் அவருடைய சகோதரர்களோ
அவன் தூரத்திலிருந்து வர்றதை பார்த்து இப்போ நம்மளாம் கேட்பாங்க பாரு, ஒன்றும் இல்லாத ஒன்று. அந்த மாதிரி அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அதோ சொப்பனக்காரன் வரான் பாரு, கலகம் சொல்கிற வரான் பாரு. தன் தகப்பனோடு இருந்த கிருபை, தகப்பன் ஆண்டவராகிய தேவன் தன் தகப்பன் மூலமாய் அவனுக்கு பாராட்டின கிருபை அவனுடைய சகோதரன் மத்தியில் கிடைக்கல. அந்த யோசேப்பு ஒரு நாள் விசாரிக்கும்படியாய் வருகிறான். இங்க ஒரு கூட்டம் கூடுகிறது. கிருபை, கர்த்தருடைய கிருபை இருக்கிற யோசேப்பு அங்கே வருகிறான். அவனை அடிக்கிறாங்க, அவனை உடைகளை கிழிக்கிறாங்க, அவனை குழியில போடுறாங்க, அவனை விற்கிறாங்க, அவனை ஜெயில போடுறாங்க. எல்லா இடத்திலும் சங்கீத நன்றாய் கவனிங்கள், ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரத்தில் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. எதை கிருபை நினைக்கிறீங்க? 10 லட்சம் என்கிட்ட இருக்குது, இதுவா கிருபை? 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, அதுவா கிருபை? இல்ல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதுதான் கிருபை. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும். ஆண்டவர் யோசேப்பு ஒரு இடத்த கூட ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆண்டவர் யோசேப்புக்கு தமது கிருபையை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்த பின்பு வாசிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்வோமா? தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய ஜெபம். இந்த வசனத்தெல்லாம் மரண வீட்டில் தான் வாசிக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்நாளுக்கு ரொம்ப சிறந்து வாசிக்கலாமா? 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. எப்பவா? காலையிலே உமது கிருபையினாலே. காலையிலே எழுந்து செபிக்கிற வாழ்க்கை கண்டிப்பா திருப்தியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீ வந்திருக்கிற வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, காலை ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் காலை ஜெபமும் இரவு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பகல் வேலையெல்லாம் வேலை செய்கிறோம், நம்ம ஜெபமெல்லாம் முட்டி போடுவோம். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, யாருன்னா ஒருத்தர் வந்து, என் போஸ்ட்மேன் வந்திருக்கிறேன், சிலிண்டர் போகிற ஆள் வந்திருக்கிறேன்னு சொல்லுவான். அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெபம், இரவில் ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் சைலண்ட்டாக இருக்கும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல முடியும், அவர்கிட்ட சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம இடத்துல நம்ம காரியங்களை சில அவர்கிட்ட சொல்ல முடியும். அவருடைய கிருபை மேலானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் அந்த வசனத்தை ஒரு முறை நான் வாசித்து நான் முடிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தி காலையில செபிக்கும் பொழுது ஒரு திருப்தி நமக்குள்ள ஏற்படும் பிரியமானவர்களே. ஆகையினாலே கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தாவீது மீது அவர் வைத்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அரசனா மாத்தினாரு, கர்த்தருடைய கிருபை. கழுதையை தேடிக்கொண்டவனுக்கு ராஜ பதவி, கர்த்தருடைய கிருபை. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இந்த வயதோடு, ஒரு சிலருக்கு 70 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், அந்த வயதை கொடுத்த ஆண்டவர் நல்ல கிருபையின் நாட்கள். அல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் என்றபடி ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த